ஹலோ குட்டீஸ், பூமியோட கதை கேட்கலாம் வாங்க. இன்னி கதை பேர் நம்ம ஒரே மாதிரியா இல்லை வேறு வேறு மாதிரியா? இந்த கதையை எழுதினவங்க ரூபா பை அண்ட் படம் வரைஞ்சவர் ரோஹித் கேல்கர். இந்த கதை பிரதம் புக்ஸோட ஸ்டோரி வீவர் பிளாட்ஃபார்ம்லேருந்து கிடைச்சிருக்கு. இப்போ கதைக்கு போகலாமா? அம்மா குருவி குட்டி குருவியோட லஞ்ச் பாக்ஸை ஸ்கூல் பேக்குள்ளே போட்டுட்டு குருவியை ரெக்கையால் கட்டி இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும், சமத்தா இருன்னு சொல்லிச்சு. ஓஃப் அம்மா, தினமும் இதே தான் சொல்கிறேன்னு சிரிச்சிச்சு குட்டி குருவி. அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும், பாம்பு கிட்டேருந்து தள்ளியே இரு, அவன் வேற மாதிரி. அம்மா இப்படி சொல்லியிருக்க வேண்டாம், பாம்பு தான் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். பாம்புங்க எல்லாம் நம்மளை சாப்பிட்ருவாங்க, குருவியும் பாம்பும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது. அதே ஊரில் இன்னொரு இடத்துல அப்பா பாம்பு முட்டையெல்லாம் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிகிட்டு இருந்தார். இன்றைக்கி ஸ்பெஷல் லஞ்ச் கண்ணான்னு குட்டி பாம்பு கிட்ட சொன்னார். ஆனால் எனக்கு தான் முட்டையே பிடிக்காதேன்னு பாம்பு சொல்லிச்சு. நம்ம குடும்பத்தில் நாம் எப்போவுமே முட்டையை சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். இப்போ நீ கிளம்பு. அப்புறம் இன்னொரு விஷயம், குருவிக்கிட்டேருந்து தள்ளியே இரு. குட்டி பாம்பு கோவமாக ஆயிடுச்சு. அப்பா பாம்பு பின்னாடியே கத்தி சொன்னார், உன்னோட சாப்பாடு கூட நீ ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது. குட்டி பாம்பும் குருவியும் ஸ்கூலில் மீட் பண்ணி நம்ம அம்மா அப்பாவுக்கு காமிக்கணும் நம்ம எவ்வளோ விதத்தில் சேமாக இருக்கோன்னு. நல்ல ஐடியா அப்படின்னு ஒரு பேப்பர் பென்சிலை எடுத்து 2 சர்க்கிள் குட்டி குருவி வரைஞ்சிச்சு. இந்த மாதிரி சர்க்கிளோட எல்லோ இடத்துல குருவி மட்டும் செய்யறத எழுதலாம், ப்ளூ இடத்துல பாம்பு மட்டும் செய்யறத எழுதலாம். அப்போ க்ரீன் இடம் எதுக்கு? எதுலலாம் நம்ம சேமாக இருக்கோமோ அதுக்கு. முதல்ல நம்ம பார்க்க எப்படி இருக்கோம்? ரொம்ப வேற மாதிரி. நான் நீளமாக முடியே இல்லாமல் ஒல்லியாக இருக்கேன். நீ குட்டியாக புசு புசுன்னு சாஃப்டாக மெத்துன்னு இருக்கேன். ஆமாம், நான் பவுடர் பஃப் மாதிரி இருக்கேன், நீ கயிறு மாதிரி இருக்கேன்னுட்டு 2 இடத்துலையும் வரைஞ்சிச்சு. நாம் எப்படி நகர்றோம்? நீ பறந்து பிளேன் மாதிரி போகிற, நான் ட்ரெயின் மாதிரி கீழே போகிறேன்னு பாம்பு சொல்லிச்சு. நம்ம என்ன சாப்பிட்றோம்? நான் விதையும் புல்லும் சாப்பிட்றேன்னு குருவி சொல்லிச்சு. நான் தவளையும் எலியும் சாப்பிட்றேன்னு பாம்பு சொல்லிச்சு. அப்போ பார்த்தா க்ரீன் இடத்துல அவங்க 2 பேரும் சேமாக எதுலேயுமே இல்லை. ன்னுட்டு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பாம்பும் குருவியும் குதிச்சு எழுந்து நின்னாங்க. ஹெட்மாஸ்டர் யானை நிற்கிறாரு. ஏன் மூஞ்சியை தூக்கி வச்சிட்ருக்கீங்கன்னுட்டு கேட்டார். பாம்பு அழுதுகிட்டே சொல்லிச்சு, எங்கள் அப்பா அம்மா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப வேற மாதிரியாம். நாங்கள் 2 பேரும் சேம்னு காட்ட நினச்சோம், ஆனால் அது சரி வரல. ஹெட்மாஸ்டர் யானை அந்த ட்ராயிங்கை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். பாம்பே, உனக்கு என்ன பிடிக்கும்? ரொம்ப பேசிட்டு விளையாடிட்டு இருக்க ரொம்ப பிடிக்கும், அதுவும் குருவியோட விளையாட ரொம்ப பிடிக்கும். உனக்கு குருவி? எனக்கும் பேசிட்டு விளையாடிட்டு இருக்க ரொம்ப பிடிக்கும், பாம்போடனா ரொம்ப பிடிக்கும். கரெக்ட், உங்கள் 2 பேருக்கும் ஒரே விஷயம் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது, நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருக்கீங்க? மிஸ் என்னை என் ஃப்ரெண்டு கிட்ட உட்கார விட்டால் நான் ரொம்ப ஹாப்பி. சேம்னு குருவி சொல்லிச்சு. எனக்கும் அதே தான், ரொம்ப ஹாப்பி. ஆஹா, நீங்கள் 2 பேரும் ஒரே விஷயத்துக்கு ரொம்ப ஹாப்பி. சரி, உங்களுக்கு எது ரொம்ப சேடாக ஆக்கும்? அப்பா என்னை குருவிக்கிட்டேருந்து தள்ளி இருக்க சொன்னால் ரொம்ப சேடாக இருக்கும், அம்மா என்னை பாம்புக்கிட்டேருந்து தள்ளி இருக்க சொன்னால் எனக்கு ரொம்ப சேடாக இருக்கும்னு குருவி சொல்லிச்சு. ஸோ ஒரே விஷயத்துக்கு 2 பேரும் சேட். அடுத்தது, யார் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்? ஒரு நல்ல ஃப்ரெண்டுனா நீங்கள் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு 2 பேரும் சொன்னாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் 2 பேரும் சேம். 4 விதத்தில் நீங்கள் ஒரே மாதிரி, 3 விதத்தில் வேற மாதிரி. ஏ, தேங்க்யூ ஹெட்மாஸ்டர்ன்னுட்டு குருவியும் பாம்பும் குதிச்சிச்சு. சரி, உங்கள் அப்பா அம்மாவை என்னை நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்க சொல்லுங்க அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. ஸோ குருவியும் பாம்பும் வேறன்னு இருந்தாலும் நிறைய விஷயத்தில் சேம். இப்போ இந்த படத்தை பாருங்கள். இவ்வளோ பொம்மை இருக்கு இல்லையா? சிலது கலரில் சேம், சிலது நகர விதத்தில் சேம், சிலது சைஸு பெருசாக இருக்குது, சிலது குட்டியாக இருக்குது.
இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பாருங்கள். உங்கள் கிளாஸில் நிறைய பேர் வேறு கலர், ஹேர் ஸ்டைல், வேறு வேறு பாஷை பேசினாலும் நிறைய விதத்தில் நீங்கள் சேம் என்னெல்லாம் விதத்தில் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்கீங்கன்னுட்டு யோசித்து எழுதுங்க. ஒரே விஷயம் பிடிக்குமா, ஒரே விதமாக நீங்கள் ட்ரெஸ் போடுறீங்களா என்னன்னு யோசித்து இந்த ஒர்க் ஷீட்டை பண்ணுங்கள். ஒர்க் ஷீட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு, அங்கேருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குட்டீஸ். இன்னொரு கதையோட இன்னொரு நாள் சந்திக்கிறேன். பாய்.